ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை எக்ஸாம் 100. இந்த வீடியோவில் தொழிலாளர் நலத்துறையில் கட்டுமான தொழிலாளர் நலவாரியம் மற்றும் சில அலுவலகங்களில் 10ஆம் வகுப்பு தகுதிக்கு அதிகபட்சமான வேலைவாய்ப்பு இருக்குது. 177 காலி பணியிடம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நம்ம ஃபேஸ்புக் பேஜை லைக் பண்ணிக்கோங்க, ஃபாலோ பண்ணிக்கோங்க. லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. ஸோ இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நான் ஃபஸ்ட்டு இதோட செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி ஆளை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத சொல்ல வேண்டிய கட்டாயத்தில் இருக்கேன். ஸோ அதனால் செலெக்ஷன் ப்ராசஸ் சொல்லிடுறேன். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க, ரிட்டன் டெஸ்ட் உண்டு, டைரக்ட் இன்டர்வியூ கிடையாது. ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க, ப்ளஸ் ரிட்டன் டெஸ்ட்டில் எடுக்கிற மார்க்கை வச்சு நீங்கள் வந்து சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷனுக்கு போகிறீங்க. ஸோ அது முடிச்ச பிறகு கவுன்சிலிங் மூலமாக உங்களை ஆள் எடுக்கிறாங்க. ஸோ உங்களை 10ஆம் வகுப்பு மார்க்கை வச்சு நீங்கள் உங்களை ஆள் எடுக்கிறது கிடையாது. ரிட்டன் டெஸ்ட் வச்சு தான் ஆள் எடுக்கிறாங்க. 10ஆம் வகுப்பு மார்க் வச்சு உங்களை ஆள் எடுக்கவில்லை. அடுத்து தொழிலாளர் நலத்துறையில் இளநிலை உதவியாளர் 66 வேகன்சி இருக்குது. கணினி ஆப்ரேட்டர் 111 வேகன்சி இருக்குது. ஸோ இதுக்கு சம்பளம்னு பார்த்தீங்கன்னா 19,500லேருந்து 62,000 வரைக்கும் இருக்குது. ஸோ இளநிலை உதவியாளர் 66 வேகன்சி இருக்குல்ல, ஸோ அது வந்து எந்தெந்த கம்யூனிட்டிக்கு எவ்வளோன்னு பிரித்து கொடுத்துருக்காங்க. இந்த GW DW அப்படின்னா விவரம் தெரில அப்படின்னா பின்னால் கொடுத்துருக்காங்க. ஸோ கணினி இயக்குபவருக்கும் அதே மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இதுதான் அதோட விரிவாக்கம். ஜினா ஜென்ரலு, டபிள்யூனா விமனு, DWனா டெஸ்டிடியூட் வீடோ, ஸோ இந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆண்கள், பெண்கள், மாற்றுத்திறனாளிகள், அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் எல்லாருமே விண்ணப்பிக்கலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் இதுக்கு விண்ணப்பிக்கலாம். ஆண்கள், பெண்கள் விண்ணப்பிக்கலாம். எந்த மாவட்டத்தை சேர்ந்த யாருனாலும் விண்ணப்பிக்கலாம். ஸோ இந்த இளநிலை உதவியாளர் 66 வேகன்சி இருக்குல்ல, ஸோ இந்த 66 வேகன்சிக்கு என்ன குவாலிஃபிகேஷன் அப்படின்னா, நீங்கள் மினிமம் 10ஆம் கிளாஸ் பாஸ் பண்ணியிருக்கணும். ஸோ நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருந்தாலே இதுக்கு அப்ளை பண்ணிக்கலாம். ரெண்டாவது கணினி இயக்குபவர் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டர் வந்து 111 வேகன்சி இருக்குல்ல, இதுக்கு மினிமம் நீங்கள் 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும். எக்ஸ்ட்ராவாக நீங்கள் வந்து கம்ப்யூட்டரில் ஏதாட்டு சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். ப்ளஸ் இல்லைனா ஏதாட்டு பட்டய படிப்பு படிச்சிருக்கணும். ஸோ பட்டய படிப்புனா கம்ப்யூட்டர் சார்ந்த டிப்ளமோ படிப்பு படிச்சிருக்கணும். இல்லைனா கணினியல், அதாவது கம்ப்யூட்டர் கோர்ஸ் ஏதாவது பண்ண அந்த சான்றிதழ் வச்சிருக்கணும். மூணாவது என்னன்னா, உங்களுக்கு டைப் ரைட்டிங் ஸ்கில் இருக்கணும். அதாவது கணினியில் 1 மணி நேரத்துக்கு 8000 வேர்டு வந்து நீங்கள் தமிழ் அண்ட் இங்கிலீஷில் டைப் பண்ணுற ஆப்ஷன், அதாவது டைப் பண்ணுற தகுதி உங்களுக்கு இருக்கணும். ஸோ இந்த 3 இருந்தால் நீங்கள் கணினி இயக்குபவருக்கு அப்ளை பண்ணலாம். ஸோ 10ஆம் வகுப்பு பாஸ் பண்ணியிருக்கணும், ஏதாவது சர்டிஃபிகேட் வச்சிருக்கணும், கம்ப்யூட்டர் கோர்ஸ் படித்த சர்டிஃபிகேட், இல்லைனா டிப்ளமோ படித்த, அதாவது கம்ப்யூட்டர் சார்ந்த டிப்ளமோ படித்த சர்டிஃபிகேட்டு. அதுக்கு பிறகு டைப் ரைட்டிங்கில் 1 மணி நேரத்துக்கு தமிழ் அண்ட் இங்கிலீஷில் 8000 வேர்டு நீங்கள் டைப் பண்ணுற ஸ்கில் இருக்கணும். ஸோ இது 3 இருந்தால் நீங்கள் கணினி இயக்குபவருக்கு அப்ளை பண்ணிக்கலாம். இந்த 2 போஸ்ட்டுக்கு எனக்கு தகுதி இருக்குது அப்படின்னு நினச்சிங்கன்னா, 2த்துக்குமே நீங்கள் தனித்தனியாக அப்ளிகேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் தனித்தனியாகவே நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கான அப்ளிகேஷன் வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷன்னா அந்த வீடியோக்கு நான் ஒரு பேர் வச்சுருப்பேன், அதை பேரை கிளிக் பண்ணுங்கள். அதுக்கு கீழே வந்து எழுத்தாக வரும், அதில் தான் டிஸ்கிரிப்ஷன். அதில் வந்து அப்ளிகேஷனுக்கோட லிங்க் இருக்கும். அதை கிளிக் பண்ணி அப்ளிகேஷன் நோட்டிஃபிகேஷனை படித்து பார்த்துக்கோங்க. எல்லாமே தமிழில் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ வயது வரம்பை பொறுத்த வரைக்கும் 1/7/2018 அன்னைக்கு படி SC ST SCA அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் எல்லாருக்குமே 18லேருந்து 35 வயசு வரைக்கும் இருக்கணும். அதாவது 18 கம்ப்ளீட்டாக இருக்கணும், 35 கம்ப்ளீட்டாக இருக்கக்கூடாது. நிறைய பேர் வந்து ஒரு டேட் ஆஃப் பர்த் கொடுத்துட்டு நான் எலிஜிபிளான்னு கேட்குறேங்க. அப்படி யாரும் கமெண்ட் பண்ணாதீங்க. அது என்னால் பார்த்து சொல்ல முடியாது. நீங்கள் ஏஜ் கால்குலேட்டர்னு ஆப் யூஸ் பண்ணிக்கோங்க. அந்த ஆப் யூஸ் பண்ணி உங்கள் டேட் ஆஃப் பர்த் எல்லாமே போட்டு 18லேருந்து 35 இருக்கா அப்படின்னு செக் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி BC MBC DNC எல்லாத்துக்குமே அதே மாதிரி தான் 18லேருந்து 32. ஜென்ரல் கேட்டகரி OC கேட்டகரி. ஸோ இது எதுக்கு கொடுத்தாங்கன்னே தெரில. ஏன்னா பின்னாடி ஒரு நல்ல ஒரு அல்வாவை கொடுத்துருக்காங்க. அல்வான்னு சொல்ல முடியாது, ஒரு ஸ்வீட் கொடுத்துருக்காங்க. ஸோ ஜென்ரல் OC கேட்டகரியை தவிர மற்ற எல்லாருமே SC ST SCA BC MBC DNC BC முஸ்லீம் இந்த மாதிரி எல்லாருமே நிர்ணயிக்கப்பட்ட கல்வி தகுதியை விட நீங்கள் அதிகமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா, அப்போ 10th தான் வச்சுருக்காங்க. ஸோ நீங்கள் 12தோ டிகிரியோ இந்த மாதிரி நீங்கள் எக்ஸ்ட்ராவாக அதிகமாக படிச்சிருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வயது வரம்பே கிடையாது. மினிமம் குவாலிஃபிகேஷன் மட்டும்தான் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. மினிமம் 18 கம்ப்ளீட் ஆகிருக்கணும். ஸோ இந்த மாதிரி இருந்தீங்கன்னா உங்களுக்கு வயது வரம்புங்கிறதே கிடையாது, நீங்கள் எந்த ஜாதியாக இருந்தாலும். ஸோ மாற்றுத்திறனாளிகளுக்கு ஒரு 10 வருஷம் எக்ஸ்ட்ரா கொடுத்துருக்காங்க. எக்ஸர்வீஸ்மேனுக்கு 53 வயசு வரைக்கும் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் ஏஜை பொறுத்த வரைக்கும். விண்ணப்பிக்கும் முறை ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு. ஸோ முகவரி வந்து செயலாளர், தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர் நலவாரியம், 8 வள்ளுவர் கோட்டம், நெடுஞ்சாலை, நுங்கம்பாக்கம், சென்னை 34 அப்படிங்கிற அட்ரஸ்க்கு நீங்கள் அனுப்பணும். ரிஜிஸ்டர் போஸ்ட்டு, ஸ்பீட் போஸ்ட்டு. கடைசி நாள் 2/11, அதாவது நவம்பர் 2க்குள்ளே நான் அனுப்பிடணும். ஸோ அந்த டைம் ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஸோ சீக்கிரம் அனுப்ப பாருங்கள். ஸோ இதுக்கு கட்டணம் வந்து 100 ரூபா. எல்லாருக்கும் கிடையாது, நல்லா பாருங்கள். கட்டணம் 100 ரூபா. அந்த கட்டணம் எப்படி கட்டணும் அப்படின்னா, கட்டண செலவும் இருக்குது. ஸோ கட்டணம் எப்படி கட்டணும் அப்படின்னா 100 ரூபாவை
டிடி எடுத்து தான் நீங்கள் கட்டணும். அப்ளிகேஷன் கூட அந்த டிடி வச்சு அனுப்பணும். ஸோ டிடி வந்து ஏதாவது ஒரு தேசியமயமாக்கப்பட்ட வங்கியில் நீங்கள் டிடி எடுத்துக்கலாம். எந்த அட்ரஸுக்கு எடுக்கணும்னா அந்த செக்ரட்டரி டிஎன்சி டபிள்யூடபிள்யூபி இந்த மாதிரி அட்ரஸுக்கு எடுக்கணும். ஸோ டிடி எடுக்க உங்களுக்கு தெரில அப்படிங்கிற பட்சத்தில் நீங்கள் வந்து பேங்க்கில் போய் இதை அப்படியே காட்டுங்க. ஸோ அவங்களே எடுத்து கொடுப்பாங்க. ஸோ நிறைய பேருக்கு அதுவும் டிடிஎலுக்கும் தெரில. ஸோ அந்த இதை டிடி எடுத்துகிட்டு நீங்கள் அப்ளிகேஷன் கூட அனுப்பணும். ஸோ யாருன்னா கட்டண சலுகை இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மாற்றுத்திறனாளிகள் ஃபீஸ் கட்ட வேண்டாம். ஆதி திராவிட அருந்ததியர், பட்டியல் பழங்குடியினர் அதாவது எஸ்டி கேண்டிடேட் மற்றும் அனைத்து பிரிவை சேர்ந்த ஆதரவற்ற விதவைகள் இவங்க எல்லாருமே ஃபீஸ் கட்ட வேண்டாம், டிடி எடுக்க வேண்டாம். இதை தவிர மற்ற எல்லாருமே ஃபீஸ் கட்டணும், டிடி எடுக்கணும். ஓகேவா? ஸோ கடைசி தேதி நவம்பர் 2, 2018. ஸோ 2/11/2018. அது வரைக்கும் வெயிட் பண்ணாதீங்க, சீக்கிரமாக அனுப்ப பாருங்க. கடைசி வரைக்கும் வெயிட் பண்ணி அனுப்புறது நல்ல இது பழக்கம் இல்லை. ஸோ பொதுவான ஒரு அறிவு கொடுத்துருக்காங்க. எதுனா தமிழ் அறிவு உங்களுக்கு வேணும், பேசிக் தமிழ் நாலேஜ் வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுக்கு பிறகு உடற்தகுதி சர்டிஃபிகேட் வேணும் அப்படின்றாங்க. அந்த உடற்தகுதி சர்டிஃபிகேட் இப்போதைக்கு தேவையில்லை. நீங்கள்னா செலெக்ஷன் ஆகி சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் போவீங்களா அப்போ தான் தேவை. ஸோ இப்போதைக்கு இது யாரும் எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இது உங்கள் உடம்பை செக் பண்ணி கண்ணு செக் பண்ணி அந்த மாதிரி செக் பண்ண சொல்லியிருப்பாங்க, அவ்வளோதான். இது நார்மலாக கேட்குறதான். இப்போதைக்கு யாரும் இதை எடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ அப்ளிகேஷன்னா டவுன்லோட் பண்ணிக்கோங்க, ஃபில் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபில் பண்ணுறது எப்படின்னு நான் பின்னாடி சொல்கிறேன். ஸோ ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி ஒரு A4 ஷீட் வாங்கிக்கோங்க. அப்ளிகேஷன் ஃபார் த போஸ்ட் ஆப்னு எழுதுங்க. என்ன விண்ணப்பிக்க பதவியின் பேர் எழுதி இளநிலை உதவியாளர் இல்லைனா கணினி இயக்குபவர், நம்ம 2 வேலைக்கு தானே போடுறோம். அதில் எந்த போஸ்ட்டுக்கு நீங்கள் அப்ளை பண்ணுறீங்களோ அதோட பேர் போட்டு 2ன்னு போட்டு செயலாளர் தமிழ்நாடு கட்டுமான தொழிலாளர்கள் நலவாரியம் 8 வள்ளுவர் கோட்டம் நெடுஞ்சாலை நுங்கம்பாக்கம் சென்னை 34 அப்படிங்கிற அட்ரஸ் இதில் எழுதிட்டு ஃப்ரம்னு போட்டு உங்கள் அட்ரஸ் எழுதிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு என்வலாப், ஒரு குட்டி சம்பள கவர் வாங்கிக்கோங்க. அதில் வந்து 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. ஸோ 25 ரூபாய்க்கு ஸ்டாம்ப் கிடைக்கலையா, 10 ரூபா 5 ரூபா, இன்னும் 5 ரூபா ஸ்டாம்ப் 5 வாட்டி. ஸோ இந்த மாதிரி 25 வரைக்கும் ஒரு ஸ்டாம்ப் ஒட்டிக்கோங்க. 2ன்னு போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதுங்க. ஸோ எல்லோரும் ஃப்ரம்னு போட்டு தான் எழுதுவோம், ஆனால் இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டு. திரும்ப சொல்லிகிட்டே இருக்கேன். 2ன்னு போட்டு உங்களோட அட்ரஸ் எழுதுங்க. ஏன்னா இதில் தான் லெட்ரு வச்சு உங்களுக்கு வீட்டுக்கு ரிப்ளை பண்ணுவாங்க. ஸோ அதனால் 2ன்னு போட்டு உங்களோட முகவரி எழுதுங்க. ஸோ எதுவும் டவுட்ஸு அப்படி இருந்தால் கான்டாக்ட் பண்ணுறதுக்கு இந்த நம்பர் இது பண்ணிக்கோங்க, இந்த நம்பர் கால் பண்ணிக்கோங்க. சில டைம்ஸ் பிஸின்னு வரும், ஒர்க்கிங் ஹவர்ஸில் மட்டும் கால் பண்ணுங்கள். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படி அப்படின்னா, ஸோ நம்ம செலெக்ஷன் ப்ராசஸ் முடிச்சுட்டு அதுக்கு பிறகு நம்ம அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். செலெக்ஷன் ப்ராசஸ் எப்படின்னா, ஃபஸ்ட்டு வந்து நீங்கள் வந்து இப்போ எல்லோரும் லெட்டர் அனுப்பியிருப்பீங்க. ஸோ லெட்டர் அனுப்பிட்டு உங்களுக்கு வந்து எப்படி பொதுவாக நான் ஒன்று சொல்கிறேன். பொதுவாக இந்த மாதிரி நம்ம பேப்பர் மூலமாக அனுப்புறது எல்லாமே ரொம்ப லேட்டாக, மினிமம் 5லேருந்து 6 மாதம் எடுத்துக்கிடுவாங்க, மேக்ஸிமம் 1 வருஷத்துக்கு மேலே எடுப்பாங்க. ஸோ அதனால் கொஞ்சம் நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் தொழிலாளர் அனுப்பியிருக்கேன், ஆவின் பண்ணியிருக்கேன், இது பண்ணியிருக்கேன், அது பண்ணியிருக்கேன்பீங்க. ஸோ எல்லோரும் வெயிட் பண்ணுங்கள், எந்த ரிசல்ட் வந்தாலும் நம்ம அனௌன்ஸ் பண்ணிடுவோம். ஸோ இதுக்கு வந்து ஃபஸ்ட்டு நீங்கள் அனுப்பிச்சில உங்களுக்கு வந்து இன்றைக்கி ரிட்டன் டெஸ்ட் இருக்குது வாங்க அப்படின்னு உங்களுக்கு ரிப்ளை வரும். ஸோ அதுக்கு வந்து ரிட்டன் டெஸ்ட் வைப்பாங்க. ரிட்டன் டெஸ்ட் மட்டும் தான் வைப்பாங்க. 10th மார்க் வச்சுன்னா உங்களை ஆளை எடுக்கலை, நல்லா நோட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. அந்த ரிட்டன் டெஸ்ட்டு 10th ஸ்டாண்டர்ட் லெவலில் இருக்கும். அதாவது இப்போ டிஎன்பிஎஸ்சி குரூப் 4 பொறுத்த வரைக்கும் 10th ஸ்டாண்டர்ட் லெவல். ஸோ அந்த லெவல் 10ஆம் வகுப்புக்கு உட்பட்ட தான் நம்ம உங்களுக்கு கொஸ்டின் கேட்பாங்க. அந்த ரேஞ்சில் தான் உங்களுக்கு டெஸ்ட் இருக்கும். அதை தான் சொல்லியிருக்காங்க. ஸோ ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. உங்கள் 10th மார்க்கை வச்சு உங்களை ஆளை எடுக்கலை, திரும்ப சொல்கிறேன். ரிட்டன் டெஸ்ட் வைக்கிறாங்க. ப்ளஸ் ரிட்டன் டெஸ்ட்டுக்கு பிறகு உங்களுக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணி இன்டர்வியூ வச்சு கலந்தாய்வு பண்ணுறாங்க. கலந்தாய்வில் நீங்கள் வந்து உங்களை வேலை எடுத்துக்கலாம். ஸோ இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு நீங்கள் கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கும் அப்ளை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக இன்னொரு டெஸ்ட் இருக்கும், அவ்வளோதான். இந்த ஒரு மணி நேரத்தில் 8000 வேர்ட் டைப் பண்ணுற மாதிரி தமிழ் இங்கிலீஷ்னு ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்கல்ல. ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ராவாக உங்களை டைப் ரைட்டிங் ஸ்கில்லுக்கு ஒரு டெஸ்ட் இருக்கும். ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ அப்ளிகேஷன் ஃபில் பண்ணுறதை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த மாதிரி 2த்துக்குமே தனித்தனி அப்ளிகேஷன் இருக்குது. இதை இளநிலை உதவியாளருக்கு தனி அப்ளிகேஷன் இருக்குது, கம்ப்யூட்டர் ஆப்ரேட்டருக்கு தனியாக இருக்குது. நீங்கள் 2த்துக்குமே தகுதினா 2த்துக்குமே அந்த தனித்தனி அப்ளிகேஷன் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ இதனால் பெருசாக சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஃபோட்டோ அடிக்கோங்க, ஃபோட்டோ கீழே சைன் போட்டுக்கோங்க. ஃபோட்டோவில் மேலே இருக்கிற மாதிரி சைன் போட்டுக்கோங்க. உங்கள் பேர், டேட் ஆஃப் பர்த், வயசு, தந்தை கணவர் பெயர், தாயார் பெயர், பாலினம், தாய்மொழி, தேசிய இனம் இந்தியான்னு போட்டுக்கோங்க. மதம், வகுப்பு எஸ்சி அதில் என்ன கேட்டகரியோ நீங்கள் அதை போட்டுக்கோங்க. அதில் இப்போ இல்லாத கேட்டகரியை பேர் எழுதிக்கோங்க. ஸோ இப்போ பிசிஎம் அதில் இல்லை, ஓசி இல்லை, அதனால் ஒரு வேளை இருந்துச்சுன்னா அந்த பேரை அப்படி எழுதிக்கோங்க. உட்பிரிவு என்ன ஜாதி, கல்வி தகுதி என்ன கல்வி தகுதி, நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சிருக்கீங்க அதை போட்டுக்கோங்க. நீங்கள் மேக்ஸிமம் எவ்வளோ படிச்சிருந்தாலும் அப்ளை பண்ணலாம். அதிகமாக படிச்சிருந்தால் உங்களுக்கு வயது வரம்பில் கூட லிமிட்டே கிடையாது. ஸோ முன்னுரிமை கோருகிறீரா அப்படின்னா முன்னுரிமை உங்களுக்கு எதாட்டி இருக்கா, தமிழ் மொழியை படிச்சிருக்கீங்களா, ஆதரவற்ற விதவியா, மாற்றுத்திறனாளியா, கலப்பு திருமணம் பண்ணவங்களா, அந்த மாதிரி எதாட்டி இருந்துச்சுன்னா ஆம்னு போட்டுக்கோங்க. ஸோ விண்ணப்ப கட்டணம் பொறுத்த வரைக்கும் SC ST SCA
ஆதரவற்ற விதவைகள், மாற்றுத்திறனாளிகள் இவங்களுக்குனா ஃபீஸ் கட்ட வேண்டாம், ஃப்ரீ தான். ஸோ மற்றவங்க எல்லாம் ஃபீஸ் கட்டணும். அதை ஃபீஸ் கட்டுறவங்க வந்து அந்த டிடியில் உள்ள டீட்டெயிலில் என்ட்ரு பண்ணணும். வங்கியின் பெயர், கிளை, டிடிஎன்னு 4. ஸோ தொடர்பு முகவரி, நிரந்தர முகவரி 2 கொடுத்துருக்காங்க. ஸோ ரெண்டுமே உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். உங்களோட இப்போ இருக்கிற கரண்ட் அட்ரஸும் உங்களோட நிரந்தர முகவரி சேம்னா ரெண்டுமே சேமாக எழுதிக்கோங்க. டிஃப்ரெண்ட்னா ரெண்டையும் டிஃப்ரெண்ட்டாக எழுதிக்கோங்க. அவ்வளோதான். ஸோ உங்கள் நிரந்தர முகவரி ப்ளஸ் உங்கள் கரண்ட் இப்போ நிறைய பேர் நிரந்தர முகவரி ஒன்று இருக்கும். இப்போ எங்கேயாட்டும் தங்கியிருந்து வேலை பார்ப்பாங்க. ஸோ அப்படி இருக்கிறவங்க இப்போ நீங்கள் இருக்கிற இடத்துல, அதாவது உங்களை இவங்க தொடர்பு கொள்ளணும் அப்படின்னா எந்த அட்ரஸில் தொடர்பு கொள்ளணும் அதை தான் கேட்டிருக்காங்க. ஸோ அதனால் தொடர்பு முகவரி கரெக்டாக கொடுங்க. ஸோ கைபேசி எண், காவல்துறை வழக்கு இருந்தால் அது, வேறு வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் நீங்கள் பதிஞ்சு இருந்தால் கட்டாயம் கிடையாது, இருந்தால் அந்த நம்பர் கொடுத்துக்கோங்க. ஸோ இதில் விண்ணப்பதாரர் கையொப்பத்தை போட்டுட்டு என்ன சர்டிஃபிகேட் கூட என்னென்னா வைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ வங்கியிலேருந்து பெறப்பட்ட அந்த டிடி ஒரிஜினல் வைக்கணும். யாருன்னா ஃபீஸ் கட்டணுமோ அவங்க டிடி ஒரிஜினல் வைக்கணும். ஏஜ் ப்ரூஃபுக்கு பெர்த் சர்டிஃபிகேட்டு, ஆதார் அட்டை, டிசி இதை ஏதாட்டும் ஒன்று வைக்கணும். ஐடி ப்ரூஃபுக்கும் அதே மாதிரி ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை இதில் ஏதாட்டும் ஒன்று வைக்கணும். இருப்பிட சான்றிதழுக்கும் ஆதார் அட்டை, வாக்காளர் அட்டை, குடும்ப அட்டை இதில் ஏதாட்டும் ஒன்று வைக்கணும். ஸோ எல்லாத்துக்கும் ஆதார் அட்டையே வச்சுட்டு இருக்கக்கூடாது. ஒரு இதுக்கு ஆதார் அட்டை வச்சுட்டோமா இன்னொன்றுக்கு இன்னொன்று வச்சுக்கோங்க. ஸோ அடுத்து கல்வி தகுதி சான்றிதழ் வச்சுக்கோங்க. எல்லாமே ஜெராக்ஸ் தான். சாதி சான்றிதழ், வேறு வேலைவாய்ப்பு அலுவலக சான்றிதழ், தமிழ் படித்ததுக்கான ப்ரையாரிட்டி சர்டிஃபிகேட், 10th பிஎஸ்டிஎம் சர்டிஃபிகேட் வாங்கியிருக்கணும். அடுத்து வேலைவாய்ப்பு அலுவலகத்தில் பதிவு பண்ணியிருந்த அந்த சர்டிஃபிகேட்டு, முன்னுரிமை சர்டிஃபிகேட்டு, மாற்றுத்திறனாளி சர்டிஃபிகேட்டு. ஸோ இதெல்லாம் இருந்துச்சுன்னா வச்சுக்கோங்க. ஸோ நீ வைக்கிற சர்டிஃபிகேட் எல்லாமே ஜெராக்ஸ் தான். எல்லாத்துலேயுமே செல்ஃப் அட்டஸ்டட், உங்களோட சொந்த கையெழுத்து போடுங்க. மேலேயே கொடுத்துருக்காங்க சுய சான்றொப்பம் இடப்பட்டதுன்னு. ஸோ நீங்கள் எந்த ஆஃபீஸர்ட்டையும் கையெழுத்து வாங்க வேண்டாம், உங்களோட சொந்த கையெழுத்து போட்டால் போதும். ஆனால் டிடி மட்டும் ஒரிஜினல் வைங்க, அவ்வளோதான். ஓகே, இதை ஃபில் பண்ணிட்டு நான் சொன்ன அட்ரஸுக்கு அந்த A4 ஷீட் கவரில் போட்டு அந்த 25 ரூபா என்வெலப் போட்டுன ஸ்டாம்ப் ஒட்டி அதையும் உள்ளத்துக்கு போட்டு அப்படியே அனுப்பி விட்ருங்க. ஸோ அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. ஸோ ரிப்ளை வர எப்படியுமே ரொம்ப நாள், எப்படியும் மினிமம் 6 மாதமாட்டும் ஆகும். இதுக்கு முன்னாடி அப்ளை பண்ணவங்க எல்லாருமே வெயிட் பண்ணுங்கள். இப்போ இதுக்கு முன்னாடி தொழிலாளர் நலத்துறை அப்ளை பண்ணவங்க 2 மாதம் தான் ஆகுது. ஸோ அதனால் இன்னும் ரொம்ப டைம் எடுக்கும். மினிமம் எந்த போஸ்ட்டுக்கு பேப்பர் மூலமாக அப்ளை பண்ணுறது எல்லாமே மினிமம் 6 மாதம், மேக்ஸிமம் 1 வருஷத்துக்கு மேலே ஆகும். ஸோ அதனால் வெயிட் பண்ணிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதுவும் டவுட் இருந்தால் கமெண்ட்டில் கேளுங்க. இல்லைனா நான் ஒரு கான்டாக்ட் நம்பர் அந்த வீடியோவில் சொல்லியிருப்பேன். அந்த கான்டாக்ட் நம்பர் கேட்டு விசாரிச்சுக்கோங்க. தேங்க்யூ.